பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலையில் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க தந்த தேவ கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அதனுடைய ஆரம்பம் இப்படி சொல்கிறது, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த கால வேளையில், நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. அருமையான ஒரு வார்த்தை. எந்த சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டு, எந்த பழக்கத்தில் சிக்கிக்கொண்டு, எந்த நெருக்கடியில் சிக்கிக்கொண்டு, எந்த சூழ்நிலையில் உன்னால் வெளிவர முடியலை, விடுவிக்கப்பட முடியலை, யார் என்னை விடுவிப்பார் என்று, யார் எனக்கு உதவி செய்வார் என்று கலங்கி நிற்கலாம். கர்த்தர் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கொண்டு சொல்லுகிறார், உன்னை நிச்சயமாக, யாரும் இந்த வார்த்தையை சொல்ல இயலாது, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவருடைய சந்நிதியில் விட்டு கொடுங்க. எந்த இடத்தில் சோர்ந்து போய் கலங்கி போய் நிற்கிறீர்களோ அந்த இடத்துல ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவரே என்னுடைய குறைகள் இருந்தால் மன்னியும், ஆண்டவர் ஏன் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லிப்பார். ஆண்டவரை சரணடைந்து பார். அவர் நிச்சயம் உன்னை விடுவிக்க கர்த்தர். ஹல்லேலூயா. நிச்சயமாக என்ற வார்த்தையை அதில் பயன்படுத்துவதென்ற அர்த்தம், ஆமென், மாற்றமில்லை. தேவன் ஒரு முறை சொல்ல நான் 2 முறை கேட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற வேத வசனமும் உண்டு. ஆனால் இந்த இடத்துல நிச்சயம் என்று சொல்லும்போது ஆமேன், மாற்றமில்லாத வார்த்தை, ஆம் என்றும் ஆமேன் என்பது நிறைவேறக்கூடியது. இந்த நாளிலும் தேவன் உன்னை நிச்சயமாக விடுவிப்பார். இருதயத்தை பலப்படுத்திக்கொள், நம்பிக்கையை உறுதிப்படுத்திக்கொள், ஆண்டவரை நோக்கிப்பார், அர்ப்பணித்து செபிக்கலாம். அவர்களிடம் செபிப்பிக்கலாமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில் உடைய கரங்களில் ஆண்டவரே என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும் அப்பா. எந்தெந்த சூழ்நிலையில் சிக்குண்டவர்களாய், நெருக்கடியில் சிக்குண்டவர்களாய், வேதனையில் சிக்குண்டவர்களாய், ஆண்டவரே தப்பிக்க வழியே இல்லையே என்று ஆண்டவர் வேதனைப்படுகிற உள்ளங்களும் இருக்கலாம். இந்த கால வேளையில் ஆண்டவர் நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன் என்ற அந்த சப்தம் இந்த இருதயங்களில் கடந்து போய் ஒவ்வொரு இருதயங்களையும் ஆண்டவரே உற்சாகப்படுத்தி, என்னை விடுவிக்க ஒரு தெய்வம் உண்டு, அவர் நிச்சயமாய் கோக்ஷுவர், நிச்சயமாய் என்று சொல்லுகிறார். நிச்சயமாகவே அந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை பலப்படுத்தி அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இந்த காலவெளியில் உதவி செய்யும். நீ அவர்களை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறீர், ஆமே, அற்புதம் செய்கிற கர்த்தராயிருக்கிறீர். அவருடைய வாழ்க்கையில் செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை நிச்சயமாய் விடுவிப்பார். God bless you. Praise the Lord.